மனைவி என்னோடைய அதிகப்படுத்ததுனாலே நான் இந்த விஷயத்தில் அவமானமாக ஃபீல் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன்னா என்ன சொல்வீங்க? சார் நான் வந்து 10th தாங்க சார் படிச்சிருக்கேன். 10. என் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் பிஎன்டே படிச்சிருக்காங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது எனக்கே புரியாது. நீங்க எனக்கு எழுத எழுதுறது தெரியாது. புரியாது, எனக்கு படிக்க தெரியும், ஆனால் எழுத தெரியாது. நான் வந்து ஒரு பேங்க் விஷயமா போனாவோ இல்லை ஏதாவது ஒரு லோன் விஷயமா போனாவோ எனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. இந்த பணம் போடுறது, இந்த மாதிரி செக்கு, இந்த மாதிரி எதுக்குமே எனக்கு தெரியாதுங்க சார். அந்த டைமில் போய் அவங்கள நான் வந்து கேட்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்லி. இந்த ஒரு டைம் 2 டைம் வந்து சும்மா கேட்பேங்க சார். அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு கொஞ்சம் சீன் போடுவாங்க. இதுக்கெல்லாம் வரணுமா, ஏன் இது கூட உனக்கு தெரியாதா, ஏன் அங்கே பக்கத்தில் யாரை கேட்டு பண்ண மாட்டியான்னு. பக்கத்தில் போய் கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க சார் இவங்களை கூப்பிடுவேன். ஆனால் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக பண்ணுற மாதிரி, என்னை அசிங்கப்படுத்துற ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஏன் இவங்களுக்கு தெரியும், ஏன் மற்றவங்ககிட்ட போய் நம்ம கேட்கணும், ஏன் நம்மளுக்கு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்ககிட்ட உதவி கேட்கும் போது அவங்க வந்து உதாசனப்படுத்துறதுனால மற்றவங்ககிட்ட போய் கேட்க வேண்டிய சூழல் ஏற்படுது. ஏமா அவங்க பேங்க்குக்கு போகிறாரு, ஃபில்அப் பண்ண தெரியல. நிறைய பேர் இப்போ காலேஜ் வரைக்கும் படித்தவங்களுக்கு சில பேர் ஃபில்அப் பண்ண தெரியல. யாரோ உதவி கேட்கப்போ பண்ணுற, 3ஆவது மனுஷனுக்கு பண்ணுறப்போ கணவருக்கு பண்ணுறதுல என்ன பிரச்சனை சார்? அப்படி இல்லைங்க சார். ஒரு தடவையும் போகும்போது ஃபில் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாருங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அதை புரிஞ்சிக்கவே மாட்டாருங்க. நிறையா தடவை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டார். ஓகே, இப்போ பேங்க் மாதிரி வேறு என்ன இடத்துலலாம் இந்த மாதிரி உணர்றீங்க? பேங்க் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் அவமானப்படுத்த தான் உணர்றேன். ஏகப்பட்ட இடத்துல சொல்லலாம் சார். இப்போ கூட இந்த ட்ரெஸ்ஸு பண்ணா கூட அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் சார் பண்ணணும். நான் ஹேர் கட் பண்ணால் கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். எதை பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டீசெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தங்களை பார்த்தா வந்து அவங்ககிட்ட டீசெண்டாக நடந்துக்கணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்க சார். என்ன மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவங்க படித்ததுனால டீசெண்டாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க சார். அப்படி ஓகே, டீசெண்டாக இருக்குன்னு நினைக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லைல்ல சார். இவங்க வந்து நான் பண்ணுற தொழிலே அவங்களுக்கு பிடிக்கல சார். நான் வந்து கட்டிங்ஸ், நான் வந்து புகைச்சல் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அழுகு துணியோடு தாங்க சார் நான் இருப்பேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா நான் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. நல்லா ஒரு டீசெண்டான ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி போகணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எனக்கு இருக்க பிடிக்கல. எனக்கு இதே தொழில், எனக்கு படித்ததுக்கு எனக்கு படிக்கவும் வரல, எனக்கு தெரிஞ்ச தொழில் இது மட்டும் தாங்க சார். அதுவே அவங்க வந்து கொஞ்சம் கேவலமாக நினைக்கிறாங்க. ஓகே, உங்கள் டீசென்சிக்கான வரமுறை என்ன? இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி டீசெண்டாக இருக்க தான் உணர்றேன், பட் நீங்கள் டீசென்சிக்கான வரைமுறை வேறு வச்சுருக்கீங்க. உங்கள் டீசென்சிக்கான வரைமுறை என்ன ஆக்சுவலாக? சார், எல்லா நேரமும் ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாகவே இரு அப்படின்லாம் நான் சொல்லலைங்க சார். இப்போ ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் அப்படின்னா நல்லா 4 பேர் மாதிரி நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வா, இப்படி இருங்க அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அது வந்து நீ சொல்கிறத நான் செய்யணுமா, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், எனக்குன்னு ஒன்று இருக்குன்னு அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பண்ணுறாருங்க. அதனால் கோபம் வரும், அதனால் சண்டை வருது. அப்போ அவர் ஒரு வேலை பார்க்குறாரு, எனக்கு அவருக்கு அந்த வேலை தான் வரும் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ அந்த வேலையை பண்ணட்டுமே, ஏன் நீங்கள் வேற ஒரு வேலைக்கு ஆஃபீஸ் வேலைக்கு டெஸ்க் ஜாபுக்கு போகணும், ஏன் அதை நீங்கள் அவரை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? சார், அப்படி சொல்லலைங்க சார். நான் அவர் நினைக்காத அவர் இந்த வேலை பார்ப்பதுனால நீங்கள் அவரை குறைவாக, அந்த வேலையை குறைவாக பார்க்குறீங்க, வேலையை குறைவாக பார்க்கறதுனால என்னையும் குறைவாக பார்க்குறீங்கன்னு ஒரு உணர்றாரு அவர். அதனால தான் அவர் பேசுகிறார் அப்படி. அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்க? அவங்களாம் படிக்கலைங்க சார். படிக்கவே இல்லை. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? எங்கள் அம்மா வந்து பூ விற்கிறாங்க சார். அப்பா வந்து பீரோ பட்டுற. நான் ஒண்டி தான் சார் படிச்சுட்டு இருக்கேன். படித்தேன், 10th வரைக்கும் தான் படித்தேன். 10th ஃபெயிலுங்க சார். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறீங்க. ஓகே, ஆக்சுவலாக அவர் வந்து படிக்காததுக்கு பல்வேறு காரணம் இருந்திருக்கலாம், பட் அதை படிப்போட தொடர்படுத்தி எல்லா வேலைக்கும் கேட்குறது வந்து அவர் கொஞ்சம் வலிக்க தானே செய்யும் யாராக இருந்தாலும். சரி, அப்போ நான் வந்து நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன் சார். சொல்லி கொடுக்காம இல்லை, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அது ஒரு இரிட்டேட் ஆகும் இல்லைங்க சார். சார் 10 வருஷமாக ஸ்கூலில் சொல்லி கொடுத்தே புரியல, இவங்க சொல்லி கொடுத்து எப்படி சார் புரிய போகுது? ஒவ்வொரு டைமும் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா, எனக்கு அவங்க வந்து கொஞ்சம் கௌரவமாக கர்வமாக நினைக்கிறாங்க.